I'm sorry I couldn't call you. Yeah, I was in meeting with Commissioner. என்ன சார், எங்க முகத்தை பார்க்க வெக்கமா இருக்கா? வெக்கமா? நான் ஏன் வெக்கப்படணும்? தப்பு செஞ்சவங்க தான் வெக்கப்படணும். இப்பெல்லாம் தப்பு செய்யறவங்க தைரியமா செய்யறாங்க. ஆனா மனசாட்சி உள்ள எங்கள மாதிரி ஆட்கள் தான் சகிச்சுக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். என்ன ரெண்டு பேரும் கூப்பிட்டு வச்சு பிரச்சனை பண்றீங்களா? யார் பிரச்சனை பண்றது சார்? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இந்த கேஸ்ல நீங்க நேர்மையா நடந்துட்டு இருக்கீங்களா? சட்டப்படி என்ன செய்யணுமோ அதான் நான் செஞ்சிருக்கேன். சட்டப்படி செய்ய வேண்டியது செஞ்சீங்களா இல்ல ஆதி சந்தோஷப்படணும்னு செஞ்சீங்களா? அனாவசியமா நீங்க இதுல வர இழுக்காதீங்க. ஆதி நிர்பந்தப்படுத்தாம நீங்க இப்படி என்கிட்ட நடந்திருக்க மாட்டீங்க. நான் ஏதோ தீவிரவாதி மாதிரி சென்னை முழுக்க என்ன தேடுறதுக்கு மொத்த போலீஸ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணிருக்கீங்க. என் மேல சின்னதா உங்களுக்கு ஒரு சந்தேகம், அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய ஆக்ஷன்? கோர்ட்ல நான் முன்ஜாமீன் வாங்கிட கூடாதுன்னு ஏன் உங்களுக்கு அவ்வளவு பதட்டம்? நான் வெளியில இருந்தேன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுமா? அபி, you are talking too much. நான் என் கடமையை தான் செஞ்சேன். உங்க கடமை உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது. அதுல எந்த அளவுக்கு நீங்க அக்கறை காட்டியிருக்கீங்க? There is no necessity for me to explain everything. உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? இல்ல சொல்லிக்கிற மாதிரி எதுவும் செய்யவே இல்லையா? நான் மட்டும் உங்க கையில கிடைச்சிருந்தேன்னா என்ன விசாரணைங்கிற பேர்ல கொலை கூட பண்ணிருக்க மாட்டீங்க. யார் கண்டா நான் தப்பிச்சு ஓடும்போது சுட வேண்டியதா போச்சுன்னு என்ன ஏதோ ஒரு தீவிரவாதி மாதிரி ஜோடிச்சிருக்க மாட்டீங்க. நீங்க என்ன ஒரு கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்றீங்க. உங்களெல்லாம் பார்த்தா அப்படிதான் சார் தோணுது. நீங்க அந்த மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. உஷா என்னோட ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணு விசாரணைங்கிற பேர்ல அடிச்சு அவமானப்படுத்தி அனுப்பல. தோழர் வரலனா அந்த பொண்ணுக்கு சமாதியே கட்டியிருப்பாங்க. சும்மா எங்க மேலே தப்பு சொல்லிட்டு இருக்காதீங்க. யார் நல்லவன் யார் கெட்டவன் பாக்குறதுக்கு எங்கிட்ட மானிட்டர்லாம் எதுவும் கிடையாது. பாக்குறதுக்கு எல்லாரும் நல்லவங்க மாதிரி தான் இருக்கிறாங்க. வாட் டு டு? உதச்சாதான் உண்மை வருது. அப்போ நீங்க இந்த கேஸ்ல எதுவுமே தெரிஞ்சுக்காம சந்தேகப்பட்ட ஒரே காரணத்துக்காக தான் என்ன ஓட ஓட விரட்டினீங்களா? நாங்க விரட்டல, நீங்களா தான் தப்பிச்சு ஓடி இருக்கீங்க. ரொம்ப சாதுரியமா பேசுறதா நினைப்பா சார். உண்மை எப்படியும் ஒரு நாள் வெளியில வரும். அன்னைக்கு நீங்க தலை குனிஞ்சு நிப்பீங்க. கை நீட்டி லஞ்சம் வாங்குற எல்லாருக்கும் அப்படி ஒரு நிலைமை வந்தே தீரும். What do you mean? யார பத்தி லஞ்சம் வாங்க நான் சொல்றீங்க? கோவம் வருதா? நீங்க ஆரம்பத்துல ரொம்ப நேர்மையான போலீஸ் ஆபீசர் மாதிரி தெரிஞ்சீங்க. ஆனா மேனகாவும் தொல்காப்பியனும் காணாம போனதை பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட்ட மாதிரியே தெரியலையே. உங்க இன்வெஸ்டிகேஷன்ல நிறைய ஓட்டை இருக்கு சார். தேவையில்லாம என்ன குற்றவாளியா ஃப்ரேம் பண்றதுக்கு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க. இதுக்கு பின்னாடி பணம் நிச்சயமா விளையாடி இருக்கு. உண்மையை சொன்னா அப்படியே கோவம் வருதுல உங்களுக்கு. போங்க சார், இனிமேலாவது போட்டிருக்கிற யூனிஃபார்முக்கு கொஞ்சம் விசுவாசமா நடந்துக்குங்க. வாங்க சார் போலாம். Damn it. சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? சார், மேனகா சம்பந்தப்பட்ட வழக்குல சம்பந்தம் இல்லாம என்னையே இணைச்சிருக்காங்க. அதுக்கு நான் கோர்ட்ல போய் முன்ஜாமீன் வாங்கிட்டேன். இனிமே அந்த பிரச்சனையை நான் கோர்ட்லயே பாத்துக்கிறேன். ஆனா இந்த வழக்குல என்ன திட்டம் போட்டு மாட்ட வச்சவங்களால என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஆமா சார், அபியோட உயிருக்கு அவங்களால நிச்சயமா ஆபத்து இருக்கு. யாரால ஆபத்து இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆதி சார், அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? எனக்கும் மேனகாவுக்கும் பிசினஸ்ல போட்டி இருந்துச்சு. அந்த விஷயத்தை தான் ஆதி இப்படி தசை திருப்பியிருக்கான். அதான் ஏன்னு கேக்குறேன். ஆதிக்கு என் மேல பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு சார். உங்களுக்கும் ஆதிக்கும் அக்கா தம்பிங்கிற உறவு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேனே. அதான் சார் அடிப்படை காரணமே. அவனால அபி பொருளாதார ரீதியா நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப அபியோட உயிருக்கும் ஆதி குறி வச்சிருக்கான். மேனகாவுக்கு பிறகு ஆதி கைக்கு MMCity மேக்கர்ஸ் ப்ராஜெக்டும் கட்டாயம் வந்துடும்னு பேசிக்கிறாங்க. அந்த வகையில பார்த்தாலும் அபி அவனுக்கு எதிரிதான். அதான் அபியை ஒழிக்கிறதுக்கு அவங்க திட்டம் போட்டிருக்காங்கன்னு நாங்க பயப்படுறோம். அது மட்டும் இல்ல சார், என் அப்பா ஈஸ்வர் அவரோட பையன் அர்ஜுனுக்கு, அதாவது ஆதியோட சொந்த தம்பி, அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்டப்போ ஆதிய ஆத்திரமாயிருக்கான். அதனால சட்டப்படி கோர்ட்டுக்கு போற வேலையில இவங்க 2 பேரும் இறங்கியிருக்காங்க. ஆனா சமீபத்துல அர்ஜுன் லாரி ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டதா செய்தி வந்தது. ஆனா அது ஆக்சிடென்ட் இல்ல, திட்டமிட்ட ஒரு கொலை. அதுல நிறைய மர்மங்கள் இருக்கு சார். போலீஸ் நேர்மையா நடந்துக்கிட்டா அதுல மறைஞ்சிருக்கிற உண்மைகள் தெரிய வரும். ஓகே,
இப்போ நீங்க சொன்னது எல்லாத்தையும் ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கொடுங்க. பாதுகாப்பு கொடுக்கறத பத்தி நான் யோசிக்கிறேன். நீங்க யோசிக்கிறதுக்குள்ள எது வேணாலும் நடந்துடலாம் சார். அதனால சீக்கிரமா ஆக்ஷன் எடுங்க. இந்தாங்க என்னோட கம்ப்ளைண்ட். பயப்படாம போங்க. எங்களை மீறி எதுவும் நடந்துராது. தைரியமா இருங்க. தேங்க்யூ சார். வாங்க. தேங்க்யூ சார். சார், என்ன அபி, எதுக்கு எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிட்டு உடனே ஆபீஸ்க்கு வர சொன்ன? டிஜிட்டல் வேலையில இருந்து முக்கியமான ஆட்கள் வராங்க சார். என்ன விஷயமா? இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க. என்னம்மா அது, ப்ராஜெக்ட்டும் சைன் பண்ணியாச்சு, ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்ப போய் என்ன பேசணுமா? தெரியல சார், வந்தா தானே தெரியும். வாங்க. சார் உட்காருங்க. கிருஷ்ணன் சார், கொஞ்சம் கேபினுக்கு வாங்க. அபி, எனிதிங் ராங்? நோ நோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்னம்மா சார். சொல்லுங்கம்மா. டிஜிட்டல் வேலை சம்பந்தமான எல்லா ஃபைல்ஸையும் கொண்டு வாங்க. சரிம்மா, எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த அப்படியே இந்த டிராயிங்ஸ் அதையும் எடுத்துட்டு வாங்க. போங்க. கொண்டாந்துறேன். ப்ராஜெக்ட் காஸ்ட் ஃபைல் உங்ககிட்ட தானே இருக்கு? ஆமாம்மா, எடுத்துட்டு வரவா? கொண்டு வாங்க சார். தேங்க்யூ. என்ன மேடம் திடீர்னு பரபரப்பாயிட்டாங்க? அடுத்து யார் தலையை உருட்ட போறாங்களோ? என்ன சொல்ற? கொஞ்ச நாள் முன்னாடி இதே மாதிரி ஒரு நாள் பரபரப்பா உள்ள வந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்கள தேடி போலீஸ் வந்துருச்சு. மேனகா கடத்தப்பட்டதுக்கும் அபி மேடத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறியா நீ? ஏன் இருக்காது? இதெல்லாம் பெரிய இடத்துல சகஜம். சேச்சே, நம்ம மேடம் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. நம்ம கிட்ட பழகினதை வச்சு சொல்றியா? அதெல்லாம் வேஷம். நம்மளால அவங்களுக்கு வேலையாகணும். அதனால சிரிச்சு பேசி ஒர்க்கர்ஸ் கிட்ட அன்பா இருக்க மாதிரி நடிப்பாங்க. எல்லா இடத்துலயும் இப்படிதான் நடக்குது. பேப்பர்ல வந்தா எல்லா நியூஸும் உண்மையாதான் இருக்கும். தொல்காப்பியனுக்கும் அபி மேடத்துக்கும் லிங்க் இருக்கும். ஏன் சங்கர், அவர்கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? அக்கவுண்ட்ஸ்ல ஒரு சின்ன டவுட். அதான். என்ன டவுட்? என்கிட்ட கேளு, நான் கிளாரிஃபை பண்றேன். இல்ல வேண்டாம் சார், இப்போ கிளியர் ஆயிடுச்சு. என்ன கிளியர் ஆச்சு? சார் நீங்க ஏதோ என்ன தப்பா... ஏய், எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உன வாய் கூசல? சார் ரொம்ப சவுண்ட் விடாதீங்க சார். அப்படி நான் என்ன தப்பா பேசிட்டேன்? என்னது? உள்ளதானே சார் சொன்னேன். என்னடா உள்ளத சொன்னேன்? ஓ மை காட், என்ன? ஏய், என்னைய அடிச்சிட்டல நீ? ஏய், என்னடா சவுண்ட் விடுற? சார் என்ன சார் பிரச்சனை? ஏன் சார் அடிச்சீங்க? அபி ப்ளீஸ் உள்ள போ. ஏய், என்ன அடிச்சிட்டல? உன்னை என்ன பண்ற பாரு? என்னடா பேசுற? ஏய், என்ன என்ன பேசுற? பேசுற? நீ பேசின பேச்சுக்கு உன்னை கொலை பண்ணி இருக்கணும். வெளியில போடா. ஒரு வாரம் உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். கெட் அவுட். நீனே என்ன சஸ்பெண்ட் பண்றது? இந்த கம்பெனியே இன்னும் ஒரு வாரத்துல திவாலாக போகுது பாரியா? எல்லாத்தையும் யோசிச்சு நானே வேற கம்பெனிக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உன் வேலையை எனக்கு வேணாயா? ஆனா நீ அடிச்சதுக்கு எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். போடா போடா, வெளியில போய் வேற வேலை பாருடா. அப்பதான்டா இந்த கம்பெனியோட அருமை தெரியும் உனக்கு. சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். அபி, என்ன சங்கர், என்ன என்னால இந்த நடந்துச்சு? கம்பெனில இதுக்கு மேல வேலை செய்ய முடியாது. இந்த ஆள் என்ன அடிச்சிட்டான். நான் இந்த ஆள் மேல யூனியன்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். உங்க எல்லாரையும் காலி பண்றனா இல்லையான்னு பாருங்க. டேய், என்னடா ரொம்ப பேசுற? போடா வெளியில. போடா. கெட் அவுட் ஐ சே. போடுவாங்கயா. ராஸ்கல். சார் என்ன சார், என்ன ஆச்சு? ரிலாக்ஸ் சார். ஏப்பா, அவன் தான் வாய்க்கு வந்தபடி பேசுறானா? நீங்க எல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்கீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? சார் டென்ஷன் ஆகாதீங்க சார். டிஜிட்டல் வேலையில இருந்து ஆட்கள் வர நேரம் இங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறத பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? இல்ல அபி, உன்ன மாதிரி எல்லாம் என்னால பொறுமையா இருக்க முடியாது. கூட இருந்து குழி பறிக்கிற எவனா இருந்தாலும் அவனை செருப்பால அடிக்கணும். எஸ், சார் செருப்பால ப்ளீஸ் அடிக்கணும். டென்ஷன் ஆகாதீங்க சார். அபிமா, சார் சொல்றதும் கரெக்ட் தானேம்மா? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா சார்? இப்ப இங்க சொல்லிருக்கான், இத போய் வெளியில சொன்னா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? ஃபைல் டிஜிட்டல் வேலை ஃபைல் தானே இதெல்லாம்? ஆமாமா. மீட்டிங் ஹால்ல கொண்டு போய் வைங்க, போங்க. சார் ரிலாக்ஸ் சார், டென்ஷன் ஆகாதீங்க. இல்ல அபி, ஒண்ணு அப்படி. சரி விடுங்க, எல்லாரும் அவங்கவங்க வேலையை பாருங்க. ப்ளீஸ் சிட் டவுன். வாங்க சார்.
வெல்கம் முரளி. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ் அபி. நோ ப்ராப்ளம், நாட் அட் ஆல். தேங்க்யூ. உங்களை இமீடியட்டாக பார்க்கணுன்னு இவங்க சொல்லிட்டாங்க. ஓகே, ப்ளீஸ் கம். ஓ யா. Miss Abhi, we would like to recheck all your project papers. Why? It's company order. You can't raise any questions. எதுக்காக முரளி திரும்பவும் எல்லா பேப்பர்ஸையும் செக் பண்ணணும்? அபி, இந்த மொத்த ப்ராஜெக்ட்ல உங்களால ஒரு 50% இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? வாட்? முரளி, இந்த ப்ராஜெக்ட்டோட வேல்யூ 600 crores. 50% னா 300 crores. என்னால அவ்வளவு பணத்தை எப்படி புரட்ட முடியும்? அப்போ இந்த அக்ரிமெண்ட் கேன்சல் ஆயிடும். அது எப்படி? எல்லாத்துக்கும் சம்மதிச்சு உங்க கம்பெனி அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கு. திடீர்னு எப்படி கேன்சல் பண்ணுவீங்க? சார், நீங்க நம்ம அக்ரிமெண்ட்டை சரியா படிக்கலன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எந்த நேரத்திலையும் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து டிஜிட்டல் வேலி விலகிக்கலான்னு அந்த அக்ரிமெண்ட்ல தெளிவா போட்டிருக்கு. நீங்க தான் இன்னும் ப்ராஜெக்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலையே. 50% னா கண்டிப்பா முடியாது முரளி. அவசரப்படாதீங்க, யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு இன்னும் 30 days டைம் இருக்கு. நீங்க இப்படி சொல்வீங்க நான் எதிர்பார்க்கல முரளி. நான் என்ன பண்ணட்டும் அபி? உங்களை பத்தி நிறைய ரிப்போர்ட்ஸ் டிஜிட்டல் வேலி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போயிருக்கு. அதனால தான் இப்போ ஃபோர்ஸ் பண்றாங்க. அபி, உங்களால டேக் ஓவர் பண்ண முடியலன்னா இந்த கான்ட்ராக்டை வேற ஒருத்தருக்கு கொடுத்துருவோம். யோசிச்சு நல்ல பதிலா சொல்லுங்க. ப்ளீஸ் டோன்ட் ஹரி. அவருக்கு சொல்லுங்களேன், அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டான்னு. எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். டேக் யுவர் ஓன் டைம். ஓகே அபி, அப்ப நாங்க கிளம்புறோம். Shall we go? Yeah. அபி, 300 crores எப்படிமா அரேஞ்ச் பண்ண முடியும்? அபியால முடியலன்னா அபிக்காக நான் முடிச்சு தரேன். என்னால ஏற்பாடு பண்ண முடியும்.